ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு சாய் இன்ஃபோ மீடியா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எந்த கோர்ஸ் பற்றி பார்க்க போகிறோன்னா எம்இ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த கோர்ஸ் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எஜுகேஷன் ஓரியன்டாக நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எந்த கோர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம்னா எம்இ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரிங். இந்த கோர்ஸ் யார் படிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி சிவில் இன்ஜினியர்ஸ் தான் படிப்பாங்க. அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டாலே அந்த இடத்துல சிவில் இன்ஜினியர்ஸ் வந்துடுவாங்க. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரிங் நம்ம படிக்கணும் அப்படின்னா என்ன எலிஜிபிள்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிடெக் இல்லைனா பிஇ முடிச்சிருக்கணும். இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது 4 செமஸ்டர்களாக பிரிச்சிருப்பாங்க. இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு நம்ம அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகங்களில் உறுப்பு கல்லூரியாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த கல்லூரியில் நம்ம பிடெக் பிஇ முடிச்சிருக்கணும். நம்மளோட பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 60% மேலேயும் டோட்டல் பர்சன்டேஜ் இருக்கணும். அதாவது இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரிங் என்ன ஒர்க் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பெரிய கட்டிடங்களோட விட்டங்கள், தூண்கள் போன்ற தனித்தனி அமைப்புகள் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற அந்த பில்டிங்ஸை வந்து நம்ம எப்படி ஆரம்ப நிலையிலிருந்து கொண்டு போகணும், அந்த கன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம எந்த அளவுக்கு எந்தெந்த பொறியாளர்கள் வச்சு நம்ம எப்படி பண்ணணும், அதுக்கு எந்தெந்த மெட்டீரியலை யூஸ் பண்ணணும், எவ்வளோ பெரிய கட்டிடத்துக்கு எவ்வளோ மெட்டீரியல்ஸ் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்ஸ்ட்ரக்ஷனோட மொத்த டீட்டெயில்ஸும் இவங்க வந்து கலெக்ட் பண்ணி அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு உண்டான ஒர்க்கை இவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரிங் பெரிய பெரிய கட்டிடங்களாக இருக்கட்டும், பெரிய பெரிய பாலங்களாக இருக்கட்டும், அப்படி இல்லைனா குழாய் தொடர்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது குடிநீர் குழாய்கள், அப்படி இல்லைனா கச்சா எண்ணெய் குழாய்கள், அப்படி இல்லைனா சாக்கடை குழாய்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியல்னு சொல்லப்படுற தொழிலகங்களை வந்து இவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பெரிய சுரங்கங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு சாக்கடை சுரங்கங்களாக இருக்கலாம், அப்படின்னா மெட்ரோ ரயில் சுரங்கங்களாக இருக்கலாம், அந்த சுரங்கங்களை வந்து இவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வாகனங்கள் இருக்குது பார்த்தீங்களா, ஊர்திகள், கப்பல்கள், அப்புறம் வானூர்திகள், அதையும் வந்து இவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவாங்க. அப்புறம் விண்வெளி காலங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் வந்து இவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவாங்க. இவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி அதை டிசைன் பண்ண பிறகு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதனால் ஒரு பில்டிங் கட்டுறப்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தூண்களை வந்து அளவெடுத்து அது எந்த சைஸ், ஒரு மாடிக்கு எவ்வளோ தூண்கள் இருக்கணும், அந்த தூண்கள் எந்த சைஸில் இருக்கணும், அந்த தூண்களுக்கு மேலே எவ்வளோ மாடி கட்டடங்களை நம்ம எழுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனை ஃபுல்லாக ஆரம்ப நிலையிலிருந்து முடிக்கிற நிலை வந்து எல்லா விதமான வேலைகளுக்கும் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரிங் தான் வந்து பொறுப்பாங்க. அதாவது வந்து ஆர்கிடெக்சர் இன்ஜினியரிங் இருப்பாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் இருப்பாங்க. அவங்களே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு சொல்கிற வேலைகள் தான் அவங்க கேட்குற மாதிரி இருக்கணும். அதாவது அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற அந்த பில்டிங்கு எந்த மாதிரி ஆர்கிடெக்சர் வெளிவடவு கொடுக்கலாம், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் அவங்க வந்து உள்ள கட்டமைப்பு வந்து எந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரிங்கை கேட்டு தான் அவங்க முடிவு பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இந்த கோர்ஸ் படிக்கணும்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது ஃபியூச்சர் ஸ்கோப் இருக்கிற நல்ல கோர்ஸ்னு சொல்லலாம். இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே ஒரு எதிர்காலம், சிறப்பான எதிர்காலம் இருக்கும். இந்த கோர்ஸ் வந்து படிக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகும்னு போட்டிங்கன்னா தமிழகத்தில் 90,000 கிட்டத்தட்ட 3 lakhs வரலுமே ஃபீஸ் இருக்கிற நல்ல கல்லூரிகள் இருக்குது. அதுலேயும் வந்து நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா குறைந்த கட்டணத்தில் உங்களுக்கு இந்த கோர்ஸ் முடிக்கிறதுக்கு உண்டான நல்ல தலைசிறந்த கல்லூரிகளை நாங்கள் தேர்வு செஞ்சு தரோம். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணால் போதும். இதை பற்றி மேலும் தகவல் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க்கும் கொடுத்துருக்கோம், அதையும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.